ஒரு விறகு வெட்டுறவரு அவரோட மனைவி கிட்ட, இன்னைக்கு என்னோட கோடாரி தொலைஞ்சு போச்சு, கடவுள் என் முன்னாடி தோன்றி தங்க கோடாரியை காமிச்சு இதுதானான்னு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொன்னேன். வெள்ளியை காமிச்சு இதுதானான்னு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொன்னேன். என்னோட கோடாரியவே காமிச்சு இதுதானான்னு கேட்டாரு, ஆமான்னு சொன்னேன். என்னோட நேர்மையை பாராட்டி 3 கோடாரியும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் மனைவி கிட்ட சொல்றாங்க. அவங்க மனைவி, என்ன கடவுளை பாத்தீங்களா, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போன உடனே அவங்கள சிங்கம் துரத்துது. இவங்க வேகமா ஓடுறாங்க. ஓடி போய் கடவுளை பார்த்த இடத்துல நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா அவரோட மனைவியை காணோம். கடவுளே, என் மனைவியை காணுமே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கடவுள் அவர் முன்னாடி தோன்றி சமந்தாவை காமிச்சு இதுதான் உன் மனைவியா அப்படின்னு கேக்குறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிடுறாரு. கடவுள், என்னப்பா இதுதான் உன் மனைவியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கடவுளே, நான் இவங்களை இல்லைன்னு சொல்லுவேன், அடுத்து தமனாவை காமிப்பீங்க, அவங்களையும் இல்லைன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்னோட மனைவியை காமிப்பீங்க, நான் ஆமான்னு சொல்லுவேன், 3 பேரையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவீங்க. நானே சாதாரண விறகு வெட்டி, என்னால எப்படி 3 பேரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. கடவுள் அவரோட மனைவியே கொடுத்துட்டு போயிடுவாரு. வரமே கடவுள் கொடுத்தாலும் அது நம்ம கிட்ட வந்தக்கப்புறம் தான் தெரியும் அது வரமா சாபமானு.